அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு ராசியினுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இப்போ மெயினாக விஷயங்கள் பார்த்தோம்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பதிவை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரோட குணாதிசயம் அப்படின்றது நம்ம மாத பலன், ராசி பலன் இதெல்லாம் நார்மலாக போட்டலாம். ஆனால் குணாதிசயங்கள் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அப்படின்ற மாதிரி தான் கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். ஒரு நிறையா குருமார்கிட்ட ஆய்வு பண்ணி நிறையா குருமார்கிட்ட கேட்டு இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசிக்காரர்கள் தான் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சு அதன் அடிப்படையில் நம்ம ஒரு விருச்சக ராசி நம்மளுக்கு பார்க்க போகிறோம். அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்களோட தனித்துவம் என்ன, அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க பிறந்ததுக்கான காரணம் என்ன, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவங்க குடும்ப வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு இப்போ உங்களுக்கு அந்த பதிவில் சொல்ல போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு விருச்சக ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு மெயின் விஷயம் பார்த்தோம்னா, விருச்சக ராசி நண்பர்கள் மெயினாக சொல்லப்போனால் பல வருடமாக ஒருத்தங்களை காட்டாமல் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான். அவங்கள நீங்கள் உங்களை யாருன்னு நீங்கள் முதல்ல வெளியே காமிச்சிக்கவே மாட்டீங்க. அவங்களோட கேரக்டர் என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிற, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு என்னவா தெரியுறீங்க அப்படின்றதையே முதல்ல கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் யாருன்னு முதல்ல நீங்கள் யார்கிட்டையுமே வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. நான் இப்படி தான்ப்பா, நான் இந்த மாதிரி தான்ப்பா அப்படின்றத முதல்ல நீங்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி சொல்லப்போனால் வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்தையும் நீங்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு கோயம்புத்தூர் இருக்கிறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு சென்னையில் இருக்கிறீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆனால் எந்த இடம் சொந்தக்காரங்களுக்கு கூட தெரியாது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துல வாழ்கிறீங்க, எந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே என்ன பண்ணுறீங்க, அங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை சீக்கிரட்டாக நடத்தி கொண்டு போகக்கூடியவங்க தான் பொதுவாக சொல்லப்போனால் விருச்சக ராசி நண்பர்கள். அதே மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்கு பல செயலையுமே சொல்லப்போனால் வந்துட்டு ஒரே டைமில் செய்யக்கூடிய தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, இந்த வேலை முடிஞ்சோன்னா அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சோன்னா அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சோன்னா அந்த வேலை அப்படின்ற மாதிரி பல செயலை ஒரே டைமில் செய்யக்கூடிய திறமையும் இருக்கும். அதே மாதிரி பல பேர்த்துக்கு நிறைய ஐடியாஸ்கள் கொடுப்பாங்க. நிறைய ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும், நிறையா உதவி பண்ணுற எண்ணங்கள் இருக்கும், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய எண்ணங்கள் ஆர்வமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு மெயின் விஷயம் செவ்வாயோட ஆட்சி அதிபதி அப்படின்ற போது வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்கான ஸ்டெப்பு என்னவோ அதை தான் எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அதிகமாக சண்டையிடும் குணம் அவங்ககிட்ட கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஒரு வார்த்தை பேசுனா தப்பாக பேசிட்டாங்கன்னா உடனே அவங்க போய் சண்டைக்கு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் பொதுவாகவே இருக்கும். அதே மாதிரி திருப்பி தாக்குற தன்மையும் இருக்கும். கோபம், ஆக்ரோஷம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும். ஒருத்தர் தப்பாக பேசிட்டாங்கனாலும் சரி, அவங்களுக்கு மரியாதைலாம் பேசிட்டாலும் சரி, உடனே அவங்க கோவப்பட்டு உடனே ரியாக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க விருச்சக ராசி நண்பர்கள் எப்பயுமே நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் பொதுவாக இருக்கும். நம்புறவங்களை வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் உயிரை கொடுத்து கூட அந்த இடத்துல அவங்கள வந்துட்டு காப்பாற்றக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் வந்துருச்சுன்னா, ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அதில் சீக்கிரமாகவே ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுவீங்க. ஒரு விரக்தித்தன்மை உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி விரக்தித்தன்மை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக தோண ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் ஒரு பாதிப்பில் உட்காந்துட்டிங்கன்னா கெட்ட எண்ணங்கள் அதிகமாக, தற்கொலை எண்ணங்கள் ஆகட்டும், அதே மாதிரி வந்துட்டு ஆபத்து சொல்லப்போனால் அது ஆபத்து தன்மையான இருக்கக்கூடிய குணங்கள் ஆகட்டும், அந்த குணங்கள் கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏதாச்சும் ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கும் போது, ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது, ஆனால் வந்துட்டு அந்த எண்ணங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி எல்லாத்துக்கூடையும் ஒற்றுமையாக ஒத்து வாழக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்குமான்னு கேட்டினா கண்டிப்பாக இருக்காது. எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமாக வாழக்கூடிய தன்மை இருக்குமான்னு கேட்டினா கண்டிப்பாக இருக்காது. தனக்குன்னு தேவையான 4 ஃப்ரெண்ட்ஸு, தனக்குன்னு தேவையான 4 விஷயங்கள், தனக்குன்னு தேவையான 4 விஷயம் ப்ராப்பர்ட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்களாக எப்பயுமே இருப்பாங்க. அதே மாதிரி ஒற்றுமையில் ஒத்து வாழக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. அவர் மாதிரி சொல்லப்போனால் வந்துட்டு மற்றவங்களை ஒதுக்கி விட்டுருவாங்க. எப்படி சொல்லப்போனால் வந்துட்டு பொதுவாகவே அவங்கள மற்றவங்கள ஒதுக்கி வாழணும் அப்படின்ற ஒரு மனப்போக்கு கண்டிப்பாகவே அவங்களுக்கு வந்துட்டு பொதுவாகவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பல செயல்களை அதிகம் செய்ய முற்படுவார்கள்னு சொல்லப்போனால் வந்துட்டு
பல விஷயங்களை செய்வீங்க, தடைகளை சந்திப்பீங்க, பிரச்சனையை எதிர்ப்பீங்க, கோபங்கள் அதிகமாக வரும், ஆக்ரோஷங்கள் அதிகமாக வரும், வேகப்படுவீங்க. இது எல்லாமே பொதுவாகவே இருக்கும். நிறையா விஷயங்கள் நிறைய இடத்துல பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய விஷயங்கள் பண்ணணும், நிறையா சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குறிக்கோளில் அவங்க கடைசி வரைக்கும் அந்த குறிக்கோளோட தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள், உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் நீங்கள் அந்த டைமில் அக்யூரேட்டாக அப்படியே பண்ணிடணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரு விஷயங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த விஷயங்கள் ஓகேவாக இருப்பீங்க. ஒரு விஷயம் தப்பாக போகுது, அந்த விஷயத்தை நம்ம மாற்றணும்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா அது உடனே அந்த இடத்துல செஞ்சுருவீங்க. மற்றவங்ககிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது, ஏன்னா மற்றவங்ககிட்ட வேணால் ஒருத்தர் இல்லை 2 பேர்த்துக்கிட்ட ஒரு ஆலோசனை மட்டும்தான் இருக்குமே தவிர அதிக பேர்த்துக்கிட்ட அதிக நம்பர்கிட்ட ஆலோசனைன்றது இருக்காது. அது உடனே பண்ணிடுவீங்க. அதுக்கான விஷயங்களை உடனே ஸ்டெப் எடுத்துருவீங்க. அதுக்கான மொமெண்ட்ஸ் உடனே க்ரியேட் பண்ணிடுவீங்க. வாழ்க்கையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பை எப்படி சரிப்படுத்தணும், எப்படி இது பண்ணணுன்றது ஒரு பொதுவாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றபடி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுவீங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்ல ட்ரெஸ்ஸாச்சும் கண்டிப்பாக போடணும் அப்படின்ற எண்ணங்கள் பொதுவாகவே இருக்கும். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் பொதுவாகவே உங்களுக்கு நிறையாவே இருக்கும். மற்றபடி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நேரங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. நன்றி, வணக்கம்.